Good morning, students. Welcome to our 11th standard students. Exercise 3.5. Find the value of cos 2a. Cos 2a na cos 2a க்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா 2 cos square a minus 1. 2 cos square a minus 1. A lies in the first quadrant. First quadrant எல்லாமே நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துங்க. அப்போ காஸ் ஏ வந்து 15/17 கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட் சம்மில். அவங்களே கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஃபார்முலா எழுதுங்க. காஸ் 2a ஈக்குவல் டு 2 cos square a minus 1. ஓகேவா? அப்போ 2 15 × 17 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1னா 15 ஸ்கொயர் 225, இது 289. மல்டிப்ளை பண்ணால் 450 289 எல்சிஎம் எடுத்திங்கன்னா இது வந்துடுது. ஓகே, இப்போ சைன் ஏ கொடுத்துறாங்க. சைன் ஏ கொடுத்தாங்கன்னா சைன் ஏ வச்சு வர்ற ஃபார்முலா வந்து காஸ் 2a வந்து 1 - 2 sin square a. எல்லாம் அந்த லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலாவில் படிங்க. ஃபார்முலா படிங்கன்னா ஆரம்பத்தில் சொல்லுங்கிறோம், நீங்கள் அப்படியே ஃபார்முலா படிச்சிடணும். அப்போ சைன் ஏக்கு பதிலாக 4/5 போட்டிங்கன்னா -7/225. அதாவது tan a வச்சு ஃபார்முலா வந்து காஸ் 2aக்கு 1 - tan square a டிவைடட் பை 1 + tan square a. வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆன்சர் வந்துடுது. மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 16 × 16 எவ்வளோ அது தெரியும். 63 × 63 தெரியாது. அதனால் 63 மல்டிப்ளை பண்ணால் 3969. ஆமாம், எல்சிஎம் எடுத்திங்கன்னா அது வந்துடுது. ஓகேவா? ஸோ மொத்தம் நீங்கள் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். ஃபஸ்ட்டு காஸ் 2aக்கு 3 ஃபார்முலா இருக்குது இல்லையா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்னா 2 cos square a minus 1. 2 cos square a minus 1. இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் வேணும்னா 1 - 2 sin square a. 1 - 2 sin square a. இன் டேர்ம்ஸ் ஆஃப் tan வேணும்னா 1 - tan square a டிவைடட் பை 1 + tan square a. எல்லாமே காஸ் 2a ஃபார்முலா தான். அது கொடுத்த வேல்யூ இங்கே tan a வேல்யூ கொடுத்தனால இன் டேர்ம்ஸ் ஆஃப் tan, அங்கே sin a கொடுத்தனால இன் டேர்ம்ஸ் ஆஃப் sin ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இங்கே காஸ் a கொடுத்தனால இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் a ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அடுத்த சம்மு, theta is an acute angle, then the find sin π/4 minus θ/2 when sin theta is equal to 1/25. அது cos π/4 plus θ/2 when sin theta is equal to 8/9. ஓகே, ஃபஸ்ட் சம் பார்ப்போம். sin π/4. அப்போ sin a minus b ஃபார்முலா என்ன ஃபார்முலா? sin a cos b minus cos a sin b. ஓகேவா? sin தீட்டாவோட வேல்யூ வந்து 1/25. π/4க்கு உனக்கு வேல்யூ தெரியும். sin π/4 இருந்தாலும் 1/√, தான் 5/4னா 45. 1/√, தான் cos π/4னாலும் 1/√, தான். அப்போ அந்த வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி θ/2. இப்போ θ/2 ஹோல் ஸ்கொயர். அவங்க என்ன கேட்குறாங்க? சாரி, சைன் ஸ்கொயர் கேட்டுக்கிறாங்களா? சரி, சைன் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். சைன் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா 1/√2 சொன்னால் 1/2, இதை ஸ்கொயர் பண்ணால் இது. அப்போ இது காஸ் ஸ்கொயர் θ/2 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் θ/2 -2 sin θ/2 காஸ் θ/2. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா 2 sin θ/2 காஸ் θ/2ன்றது சைன் தீட்டா ஃபார்முலா, ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்றது 1, அது உங்களுக்கு தெரியும். அதனால் காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயருக்கு 1 போட்டுக்க மைனஸ் சைன் தீட்டா. அப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 1/25. மொத்தத்தில் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 அடிச்சுட்டு 25 எல்சிஎம் எடுத்தோம்னா 25 - 1னா 24 வருது. இது 2ஆல் கட் பண்ணால் 12.
இப்போ ஸ்கொயர் ரூட் போட்டுங்க, ஏன்னா நமக்கு சைன் தான் கேட்டுக்கிறாங்க. இது சைனை இதை 4 × 3ன்னு பிரிக்கலாம் 12. அப்போ 2√3 √25க்கு வந்து 5. அப்போ 2√3 5. இது ஆஃப் ஆங்கிள் ஃபார்மாக வர்றதுனால நம்ம ஸ்கொயர் போட்டால் தான் ஈஸியாக இருக்கும். இப்போ cos π/4 + θ, அது cos A cos B - sin A sin B, அதுக்கும் ரூட்டு போடுங்க. இது வந்துச்சு, ஸ்கொயர் பண்ணிக்கங்க. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதே மாதிரி மைனஸ் வந்துடும்ண்ணா. அப்போ 2 sin θ/2 cos θ sin θ. sin θ வேல்யூ வந்து 8/9. அதே தான், வேல்யூ மட்டும்தான் மாறுது. ஓகேவா? இங்கே cos A + B ஃபார்முலா. cos A + B ஃபார்முலா என்னப்பா? cos A cos B - sin A sin B. இங்கே sin A + B, sin A - B. ஆமாம், சைனுக்கு மைனஸ் வந்தால் மைனஸ் தான் வரும். இப்போ sin A - Bனா sin A cos B - cos A sin B தான். இந்த ஸ்கொயர் பண்ணுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, θ/2ன்னு இல்லையா? பட் θ/2க்கு வேல்யூ இல்லை, θ வேல்யூ தான் இருக்குது. அதை மாற்றுறதுக்காக ஆஃப் 1/9 வருது இங்கே. இப்போ ஸ்கொயர் ரூட்டு போட்டிங்கன்னா 1க்கு 1 தான், 9க்கு வந்து 3, 2க்கு வந்து √2. ஓகே, அடுத்த சம். cos θ = 1/2 A + 1/A. So that cos 3θ = 1/2 A³ + 1/A³. கொடுத்துருக்கிறது எடுத்துங்க. ஓகே, cos 3θ ஃபார்முலா என்னப்பா? 4 cos³ θ - 3 cos θ. 4 cos³ θ - 3 cos θ. ஓகே, அப்போ 4 × cos θவோட வேல்யூ போடுங்க. 1/2 A + 1/A (3) -3 × cos θ வேல்யூ 1/2 A + 1. இப்போ இது ரெண்டுத்தையும் இப்போ A + B (3) ஃபார்முலா போடுங்க. அப்போ A³ + 3A² B + 3AB² + B³. அதாவது இங்கே ஏக்கு பதிலாக A தான், பிக்கு பதிலாக மட்டும் 1/A. இது அப்படியே இருக்கட்டும். 3/2, 3 × 1/2 3/2. இப்போ இது சிம்பிளை பண்ணால் இது வந்து இந்த 4ம் 8ம் அடிச்சிடுங்க. க்யூப் பண்ணால் 8 ஆச்சு இல்லை? அதனால் 2 க்யூப் பண்ணால் 8. அப்போ 1/2 ஓகே. இது வந்து A³ + 1/A³ தனியாக இருக்கும். 1/2 3A + 3/A. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போ இந்த 3யை காமனாக எடுங்க. அப்போ A ப்ளஸ், அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் மைனஸ் 3யை காமனாக எடுக்கும்போது அடுத்த டேர்ம் மாதிரியே இருக்குது பாருங்கள். 3/2 A ப்ளஸ், இங்கேருந்து ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து 3யை காமனாக எடுங்க. ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்ட். A + B³ ஃபார்முலா சிம்பிளிஃபிகேஷன், அவ்வளோதான். அடுத்த சம்மு. sin 4α = 4 tan α 1 - tan square α / 1 + tan square α (2). ஓகேவா? sin 4ஆல்ஃபாவை sin 2 × 2α மாற்றி எழுதிங்க. அப்போ sin 2θனா 2 sin θ cos θ, இந்த ஃபார்முலா. அப்போ sin 2θவுக்கு 2 tan α / 1 - tan square α, இதுக்கு 1 - tan square α / 1 + tan square α. இது ஹோல் ஸ்கொயரு.
இது 2 2s are 4, இது 1 minus tan square alpha RHS. sin 2 theta ஃபார்முலாவும் cos 2 theta ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுங்கள். முதல்ல sin 2 thetaனா 2 sin theta cos theta அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் sin 2 thetaவுக்கு in terms of tan, cos 2 thetaவுக்கு in terms of tan. ஓகே, அடுத்த சம்மு வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. அது பாருங்கள், a plus b is equal to 45. Show that 1 plus tan a 1 plus tan b equal to 2. கண்டிப்பாக ஆஃப் இயர்ல இந்த கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ a plus b கொடுத்துட்டாங்க. அப்போ bன்றது a plus b is equal to 45 அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ bன்றது 45 minus a. அப்போ LHS 1 plus tan 1 plus tan b. b மட்டும் 45 minus a மாற்றிங்க. அப்போ 1 plus tan a minus b ஃபார்முலா tan a minus tan b divided by 1 plus tan a tan b. அப்போ இது 1 plus LCM எடுத்திங்கன்னா 1 plus tan alpha plus 1 minus tan alpha ரெண்டு கேன்சல் ஆகிடும். tan alpha 1 plus tan alpha 1 plus tan alpha cancelled, answer 2. பார்த்துங்க, பிஏ எலிமினேட் பண்ணுறோம். பிஏ வந்து 45 மைனஸ் ஏன்னு மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். அப்புறம் tan a minus b ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். tan a minus tan b divided by 1 plus tan a tan b.